வணக்கம். டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம காய்கறி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. காய்கறி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்ணெய் 1 டீஸ்பூன், பூண்டு 2 பற்கள், சின்ன வெங்காயம் 4, இனிப்பு சோளம் 1 கப், கேரட் 1, பீன்ஸ் 10, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கப் சோளம், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வெண்ணெய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. பீன்ஸ், கேரட், இனிப்பு சோளம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 600 ml தண்ணீர், அரைச்சி வச்சிருக்க சோளம் விழுது சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள் நல்லா வெந்த உடனே கலந்து வச்சிருக்க சோள மாவை சேர்த்து 5 நிமிடத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இப்போ காய்கறி சூப் தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. இன்றைக்கி நாம் காய்கறி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.